கிச்சன் சிங்கில் விடாப்பிடி கரையையும் சட்டுன்னு போக்கி புதிது போல மாற்ற இந்த 2 பொருள் போதும். லேசா தூவினாலே கரை மாயம். பெண்கள் பலருக்கும் வீட்டில் இருக்கும் கிச்சனை எப்போதும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்பது ஒரு ஆசையாக இருக்கிறது. சுகாதாரமான சமையலறை சூழல் குடும்ப ஆரோக்கியத்திற்கு அடிப்படை என்று நம்புகிறோம். அதற்காக நாள்தோறும் தொட்டியை துடைத்தாலும் சில கரைகள் பிடிவாதமாகவே இருக்கின்றன. குறிப்பாக கிச்சன் சிங்கில் உருவாகும் அவ்வளவு சுலபமாக அகற்ற முடியாத கரைகள், எப்படியாவது அதை அழிக்க வேண்டும் என பலர் முயற்சி செய்கிறார்கள். அந்த முயற்சியில் பல நேரங்களில் தோல்வியடையவும் போது சிலர் கெமிக்கல்களோடு போராடுகிறார்கள். ஆனால் அதற்கான சிக்கனமான உடனடி தீர்வுகள் உங்கள் வீட்டிலேயே இருக்கின்றன. எளிய வீட்டு வைத்திய முறைகள் இந்த பிடிவாதமான கரைகளை போக்க மிகவும் உதவியாக இருக்கிறது. அதிலும் குறிப்பாக பேக்கிங் சோடா மற்றும் வினிகர் என்ற இரட்டை பொருட்கள் பெரும் காப்பாளிகள். பேக்கிங் சோடா என்பது வெறும் சமையல் பொருளாக மட்டும் இல்லாமல் ஒரு சக்தி வாய்ந்த சுத்திகரிப்பு பொடியும் கூட. அதுபோல் வினிகர் என்பது இயற்கையாகவே கிருமி நாசினி பணியை செய்யும் வல்லமை உடையது. இவை இரண்டும் சேரும் போது கிச்சன் தொட்டியின் மீது பளபளப்பை மீண்டும் கொண்டு வரக்கூடிய சக்தி பெறுகின்றன. முதலில் தொட்டியில் உள்ள நன்கு கரைபடிந்த பகுதிகளை தேர்வு செய்ய வேண்டும். அதில் நேரடியாக பேக்கிங் சோடாவை தூவ வேண்டும். அதன் மேல் சிறிதளவு வினிகரை மெதுவாக ஊற்ற வேண்டும். இந்த இரண்டும் கலக்கும் போது ஒரு பீஸ் உருவாகும். அது கரைகளை தளர்த்தும். இந்த கலவையை 10 நிமிடங்கள் அல்லது அதன் மேல் வைக்கவும். பின்னர் ஸ்க்ரப் பிரஷ் அல்லது கடற்பாசி போன்ற கடினமான மேற்பரப்பில் பயன்படுத்தக்கூடிய துணியை கொண்டு நன்கு துடைக்க வேண்டும். இந்த கலவை பொருட்கள் கரைகளை போக்குவதில் மட்டுமல்ல, கிச்சனில் விரிந்திருக்கும் நாற்றத்தையும் குறைக்கும் தன்மை கொண்டவை. துடைத்த பிறகு சிங்கை ஒரு டப்பா தண்ணீரால் நன்கு கழுவி விட வேண்டும். அதற்கு பிறகு நீங்கள் பார்ப்பது உங்கள் தொட்டி பழையதா எனவே தோன்றும். இது ஒரு மின்னும் புதிய தோற்றத்தை கொடுக்கும். அவ்வப்போது இதை செய்யும் பழக்கத்தை வளர்த்து கொண்டால் உங்கள் சிங்க் எப்போதும் புதிது போல் தோன்றும். இந்த முறையை வாரம் ஒரு முறை செய்தாலே போதும். கெமிக்கல் கலந்த சுத்திகரிப்பு பொருட்களை தவிர்த்து கொண்டு இயற்கை முறையிலும் சுகாதாரமான சூழலை பெற முடியும். இதனால் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் பாதுகாப்பான சமையலறை சூழலை வழங்க முடியும். இது போன்ற சிக்கனமான மற்றும் இயற்கையான தீர்வுகள் தான் நம் பழமையான மரபின் அறிவு. தற்போதைய வாழ்க்கை ஓட்டத்தில் அதை மறந்துவிட்டோம். இனிமேல் கிச்சன் தொட்டி கரைகள் மீது விழும் ஒவ்வொரு சொட்டும் உங்கள் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் ஒரு முயற்சியாக இருக்கட்டும். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் 24 பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள். உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்.